தினம் ஒரு கீரை சமையலில் இன்றைக்கி நம்ம வல்லாரக்கீரை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து ஞாபக சக்திக்கு மட்டும்தான் நினச்சிட்டு இருக்காங்க. அது கிடையாது, ஞாபக சக்திக்கும் தான். அது தவிர வெரிகோஸுக்கு ரொம்ப நல்லது. வெரிகோஸ் இருக்கவங்க இதை ரெகுலராக வந்து சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா சீக்கிரமாக சரியாயிடும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு காஞ்ச மிளகா வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் நான். அதுக்கப்புறம் அதுலேயே கொஞ்சம் புளியும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த கீரை, அந்த இலையை மட்டும்தான் எடுத்துக்கணும். நம்ம அந்த இலையை மட்டும் கிள்ளி எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கி எடுத்ததுக்கப்புறம் ஆற வச்சு இந்த மிளகாய், அப்புறம் புளி, உப்பு எல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் எண்ணெய் வச்சு கடுகு போட்டு அரைச்ச விழுதியும் அதில் போட்டுருங்க. போட்டதுக்கப்புறமா நல்லா கொதி வரும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். கொஞ்சம் பெருங்காயத்தவும் போட்டுக்கலாம். வந்தவுடனே இறக்கிட